ஒரு அழகான காட்டுல பறவைங்க எல்லாரும் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பறந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காட்டுல இன்னும் கொஞ்ச நாள்ல குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது. குளிர்காலத்துல பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப பறவைங்களுக்கு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எல்லா பறவைகளும் குளிர்காலத்துக்கு தேவையான உணவை சேமிச்சு வைக்கிறதுக்காக எல்லா பறவைகளும் உணவை தேடி போனாங்க. அதே காட்டுல லூனா என்ற ஒரு நேர்மையான குருவி தன்னோட வீட்டுல தன் பொண்ணு பிங்கியோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. லூனா குருவி தனக்கும் தான் பொண்ணு பிங்கிக்கும் குளிர்காலத்துக்கு தேவையான உணவை ஏற்கனவே சேமிச்சு வச்சிடுச்சு. ஏன்னா லூனா குருவி எப்போ ரொம்ப சுறுசுறுப்பாகவும் திறமையாகவும் இருக்கும். அதே காட்டுல வெள்ளிக்காகமும் காலுக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காகங்கள் எப்பவும் தனக்கு தேவையான உணவை சேமிச்சு வைக்கிற பழக்கமே இல்லை. யாராவது உணவு வச்சிருந்தா ஏதாவது பொய் சொல்லி அவங்கள ஏமாத்தி அந்த உணவை கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. லூனா குருவி தான் பொண்ணு பிங்கியோட உணவு தேடுறதுக்காக தன்னோட வீட்டுல இருந்து பறந்து போனாங்க. போற வழியில ரோசி கிளியும் ராணி புறாவும் உணவு தேடி கூட்டிக்கிட்டு போலான்னு லூனா குருவி புறா வீட்டு கதவை தட்டுச்சு. அக்கா, புறா அக்கா, கதவை திறங்க, நான் தான் லூனா வந்திருக்கேன். பிறகு ராணி புறா கதவை திறந்து வெளியே வந்தது. புறா அக்கா, குளிர்காலத்துக்காக நம்ம உணவு சேமிச்சு வைக்கணும். வாங்க, நம்ம உணவு தேட போகலாம். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோசி கிளி அங்க வந்தது. ரோசி அக்கா, வாங்க, நம்ம எல்லாரும் குளிர்காலத்துக்காக உணவு தேடி போகலாம். இப்படி சொல்லிட்டு லூனா, பிங்கி, புறா, ரோசி இவங்க 4 பேரும் உணவு தேட பறந்து போனாங்க. போற வழியில வெள்ளிக்காகமும் காலுக்காகமும் தங்களோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்ததை பார்த்த பறவைங்க, ஏய் காலு, வெள்ளி, நாங்க குளிர்காலத்துக்காக சேமிச்சு வைக்க உணவு தேட போறோம். நீங்களும் வாங்க போலாம். இல்ல புறா, நாங்க வரல. குளிர்காலத்துக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. அதனால நாங்க உணவை அப்புறமா தேடிக்கிறோம். இப்போ நாங்க ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. இப்படி சொல்லிட்டு வெள்ளிக்காகம் தன்னோட வீட்டுல தூங்க ஆரம்பிச்சது. என்ன பெல்லி, தூங்க போயிட்ட? மற்ற பறவைகள் எல்லாம் குளிர்காலத்துக்கு உணவு கொண்டு வர போறாங்க. வா, நாமளும் அவங்க கூட போய் உணவை தேடிட்டு வரலாம். இங்க பாருங்க காலு, என்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு உணவு தேடி கொண்டு வந்து சாப்பிட்டுருக்கோம். எந்த பறவைகளையாவது ஏமாத்தி பொய் சொல்லி அவங்க கிட்ட இருந்து தானே உணவு கொண்டு வந்து சாப்பிடுவோம். ஆமாம் பெல்லி, நீ சொல்றது சரிதான். இந்த முறை எந்த பறவை ஏமாந்துருக்குன்னு பாப்போம். பிறகு உணவு தேடுறதுக்கு பறந்து போன பறவைங்க எல்லாரும் தானியங்கள், பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. இப்படியே சில நாட்கள் போனது. பிறகு குளிர்காலம் ஆரம்பிச்சது. பனிப்பொழிவு அதிகமா இருந்தது. மரங்களும் வீடுகளும் பனியால மூடப்பட்டு இருந்தது. பிறகு லூனா குருவியும் பிங்கியும் தன்னோட வீட்டுல குளிர்காலத்துக்காக சேமிச்சு வச்சிருந்த உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமா பனிப்பொழிவை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, எனக்கு இந்த பனிக்காலம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, நான் என் நண்பர்களோட பனியில கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டுமா? வேண்டாம் பிங்கி, பனிப்பொழிவு அதிகமா இருக்கு. நீ இப்ப வெளியே போனா உனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடும். நீ வீட்டுக்குள்ள இருந்து பனிப்பொழிவை பாரு. சரி அம்மா. அதே சமயத்துல ராணி புறாவும் ரோசி கிளியும் அவங்க வீட்டுல பனிக்காலத்தை சந்தோஷமா கழிச்சாங்க. இப்படியே இருக்கும்போது குளிர்காலத்துக்காக எந்த ஒரு உணவையும் சேமிச்சு வைக்காத வெள்ளிக்காகமும் காலுக்காகமும் தன்னோட வீட்டுல பசியோட உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. பிறகு குளிரவும் ஆரம்பிச்சது. வெள்ளிக்கும் காலுக்காகத்துக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம புறா வீட்டு கதவையும் ரோசி வீட்டு கதவையும் தட்டினாங்க. ஆனா எந்த பறவையும் கதவை திறக்கவே இல்லை. பிறகு லூனா வீட்டு கதவை வெள்ளியும் காலுவும் தட்ட ஆரம்பிச்சாங்க. லூனா, லூனா, கொஞ்சம் கதவை தோற. எனக்கு ரொம்ப பசிக்குது, குளிரவும் செய்யுது. தயவு செஞ்சு கொஞ்சம் கதவை தோறேன். இப்படி பெல்லிக்காகவும் காலுக்காகவும் சொன்ன பிறகு லூனா குருவி கதவை திறந்தது. லூனா, எனக்கும் காலுவுக்கும் ரொம்ப பசிக்குது. சாப்பிட கொஞ்சம் தானியங்களும் போத்திக்க போர்வையும் இருந்தா கொஞ்சம் கொடு. பனி அதிகமா பெய்யறதுனால எங்களால உணவை தேடி வெளியில போக முடியல. இப்படி பெல்லிக்காகவும் காலுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராணி புறாவும் ரோசி கிளியும் அங்க பறந்து வந்தாங்க.
வெள்ளி, இதுக்கு தான் நாங்க அப்பவே உன்னையும் காலுவையும் குளிர்காலத்துக்கு உணவு சேமிக்க கூப்பிட்டோம். ஆனா நீங்க தான் வரல. நமக்கு தேவையான உணவ தேவையான நேரத்துல நம்ம தான் சேமிச்சு வைக்கணும். இல்லனா இப்படி தான் கஷ்டப்படுவீங்க. இப்படி லூனா குருவி சொல்லிட்டு கொஞ்சம் தானியங்களையும் போத்திக்க போர்வையும் கொடுத்தது. பிறகு புறாவும் கிளியும் கொஞ்சம் பழங்களை கொண்டு வந்து வெள்ளிக்காகத்துக்கிட்ட கொடுத்தாங்க. இங்க பாரு காலு, அடுத்த வருஷமாவது குளிர்காலத்துலயும் சரி மழை காலத்துலயும் சரி உழைச்சி உணவு சேமிக்க பழகுங்க. இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி வாழாதீங்க. பிறகு இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு வெள்ளிக்காகமும் காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. நண்பர்களே, இதுக்கு தான் வருமுன் காப்பது நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.